அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி ரப்பி ஸித்னி இல்மா. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு இருக்கும் பொழுது எப்போவுமே சஹாபாக்களுக்கு அறிவுரைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நல்ல அறிவுகளை ஊட்டிகிட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எப்போவுமே மறுமை நாளை பற்றி சொல்லிக் கொடுக்குறது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். அதை போல் இன்றைக்கும் மறுமை நாளில் நடக்க போகிற ஒரு அற்புதமான ஒரு அழகான சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க சஹாபாக்கள் கிட்ட. அப்போ இது எல்லாமே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்த இல்முல் கைப், மறைமுக ஞானம். அல்லாஹ் தான் கொடுத்திக்கிறான். இதை அந்த ஒரு சக்தி பின்னாடி நடக்க போகிறத அல்லாஹ் அறிவித்து கொடுத்திக்கிறான். ரசூலுல்லாஹ் அதை நமக்கு சொல்லி தராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் நடக்க போகிற ஒரு நிகழ்வு, ரெண்டு மனுஷங்களுக்கு இடையில அதில் தீர்ப்பாளியை அல்லாஹ் ஆயிக்கிறான். அதுக்கும் மத்தியில் நடக்க போகிற நிகழ்வை பற்றி ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக விவரமாக சொல்கிறாங்க. நமக்கு இந்த துனியா செயலுக்குள்ள இடம் மட்டும்தான். அதற்குண்டான பலன் மறுமையில் தான் கிடைக்கும். நம்ம நன்மை செஞ்சாலும் அதுதான், தீமை செஞ்சாலும் அப்படி தான். இந்த துனியாவோட போச்சு. ஆனால் மறுமையில் நம்ம செய்த ஒவ்வொன்றுக்குள்ள பலனும் மறுமையில் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹ் நம்மளை நற்பயனாளிகள் கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். ஆமீன். அப்படி அந்த மாதிரி மறுமையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த துனியாவில் வேண்டாம் பணக்காரன் ஏழைக்கு அநீதி இழைக்கலாம், அதிகாரம் உள்ளவங்க அதிகாரம் இல்லாதவங்களுக்கு அநீதி இழைக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் மறுமையில் அப்படி இல்லை. நம்ம இப்போ ஒரு எறும்பு அநியாயமாக நோவிச்சிருந்தாலும் அதுக்குள்ள பழியை கூட ரப்பு மறுமையில் தீக்காம விட மாட்டான். மறுமை நாள் இந்த உலகத்துக்கு அப்படியே மாற்றமான ஒரு நாள். அங்கே எந்த ஒரு உயிரினத்திற்கும் கடுகளவும் அநீதி இழைக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் மறுமை நாள். இங்கே ஒரு அதிகாரம் உள்ளவங்க அதிகாரம் இல்லாதவங்கள்ட்ட அவங்களுடைய பவரை காட்டும் பொழுது நம்ம மனுஷங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் எப்படி எதிர்க்க முடியும், அவங்க செஞ்சால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுமா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், அப்படி தான் நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் மறுமை நாள் அப்படி கிடையாது. நான் தான் சொல்கிறேனே, ஒரு எறும்புக்கு அநீதி செஞ்சால் கூட அங்கே நமக்கு பழி தீர்க்கப்படும். அப்படிங்க சொல்ல மனுஷங்கள்கிட்ட செஞ்சால் சும்மா விடுவானா? அதே போல் தான் அந்த மறுமை நாள் அதை மாதிரி ஒரு ரிலேட்டடான ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் அல்லாட்ட சொல்கிறான், இன்னொரு மனுஷனை சுட்டி காட்டி, இவன் எனக்கு இந்த பூமியில் இருக்கும்போது அநீதி இழைச்சான். எதா வேணாலும் இருக்கலாம். அவனுடைய மனசு புண்படுற மாதிரி பேசி இருந்திக்கலாம், இல்லை அவனுடைய பொருளை அபகரிச்சிக்கலாம், இல்லை அவனை நோவி செஞ்சிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஏதோ ஒரு அநீதி அவன் இழைச்சிக்கிறான். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ண மனுஷன் அல்லாட்ட சொல்கிறான், யா அல்லாஹ், இவன் எனக்கு இந்த பூமியில் இந்த மாதிரி அநியாயங்கள் செஞ்சான், இவனை நான் பொறுக்க போகிறது இல்லை, நீனே எனக்கு நியாயம் வழங்கி கொடு, நியாய தீர்ப்பு நீனே வழங்கித்தா அப்படின்னு அல்லாட்ட சொல்கிறான். அல்லாஹ் தானே ஜட்ஜு, அல்லாட்ட கேட்குறான் உரிமையாக. அப்போ அந்த மனுஷன்ட்டு கம்ப்ளைண்ட் குற்றம் சுமத்தப்பட்ட மனுஷன்ட்டு அல்லாஹ் கேட்குறான், இது உண்மையா, அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல யாராலையும் ஒன்றுமே மறைக்க முடியாது. இந்த பூமியில் வேண்டாம் சொன்னதை சொல்லலைங்களாம், சொல்லாததை சொன்னேங்களாம். ஆனால் அங்கே ஒன்றுமே அப்படி பண்ண முடியாது. நம்ம என்ன நடந்ததோ அதை எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன உண்மைகள் மறைக்கப்படாத நாள், பொய்களே எடுக்கப்படாத நாள் அது. அப்போது அவன் ஒத்துக்கிறான், ஆமா ரப்பி நான் பண்ணேன், நான் உனக்கு இந்த அநியாயம் நான் பண்ண தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவன அல்லாஹ் கேட்குறான். சரி அவன் ஒத்துக்கிட்டான், தப்பு பண்ணேன்ட்டு ஒத்துக்கிறான், என்ன பண்ணணும்னு நீ இப்போ சொல்கிறா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், எனக்கு அவனுடைய நன்மைகளை வாங்கித்தா அப்படின்னு நிற்கிறான். அப்போ அல்லாஹ் இவன்கிட்ட கேட்குறான். அப்போ இந்த கம்ப்ளைண்ட் குற்றம் சுமத்தப்பட்ட மனுஷன்ட்ட கேட்குறான், உன்னுடைய நன்மைகள் எல்லாம் இவன் கேட்குறானே கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க சொல்ல, அப்போ இவன் சொல்கிறான், யா அல்லாஹ், இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கணக்கு தீர்த்துட்டு போயிட்டாங்க, நான் என்ன கஷ்டப்படுத்தினேன் அன்ன கஷ்டப்படுத்தினேன்ட்டு என்கிட்டேருந்து உள்ள எல்லா நன்மைகளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ நான் ஜீரோ, என்னோட நன்மை ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு நிற்கிறான்.
அப்போ அல்லாஹ் வந்து மறுபடியும் அந்த ஆள்கிட்ட பேசுகிறான், கம்ப்ளைண்ட் பண்ண ஆள்கிட்ட பேசுகிறான். சொல்கிறான், அவன்கிட்ட ஒரு நன்மை இல்லையா, நீ நன்மையை கேட்குறா, அவன்கிட்ட ஒரு நன்மை இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ, நன்மை இல்லாட்டா போட்டும், என்கிட்ட நிறைய பாவங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நீ அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் இது அல்லாஹ் குற்றம் சுமத்தப்பட்டவன்கிட்ட சொல்கிறான். அவனுடைய பாவங்களை ஒன்றை சுமக்க சொல்கிறான். நீ சுமப்பியா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், யா அல்லாஹ், என் நன்மைகள் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். நான் இந்த பூமியில் யார் யாரை கஷ்டப்படுத்தணும்னோ எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட தீமைகள் மட்டும்தான் இருக்குது, அதுவும் நிறைஞ்சி இருக்குது. இதையே நான் எப்போ இந்த தீமைகளுக்குள்ள தண்டனை நான் நரகத்தில் அனுபவிச்சு அதுலேருந்து மீண்டு எப்போ சொர்க்க போகணும் எனக்கு தெரியாத ரஹ்மானே, இன்னொன்று இவனோட தீமையும் எனக்கு தந்தா என்னால் தாங்கவே முடியாதுன்னு அவன் கெஞ்சி அழறான். இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் மேலே ரொம்ப இரக்கம் கொண்டவங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப அழறாங்க. கண்ணீர், அவங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளுடைய உம்மத் மறுமை நாளில் இப்படி நட்டப்பட்டு நிற்கிறானே, இந்த பூமியில் அவன் நல்லா வாழ்ந்திருந்தா இந்த நிலைமை உண்டா அவனுக்கு? இல்லையே. ரசூலுல்லாஹோட பேச்சை கேட்கல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதைப்படி நடக்கல, அதனால் அவன் அந்த கஷ்டப்படுறான். அதை நினச்சி ரசூலுல்லாஹ் ரொம்ப அழறாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறப்போ இந்த எல்லாம் பண்ணிட்டு இப்போ அங்கே போய் அவன் நட்ட வழியாக நிற்கிறானே என்னுடைய உம்மத் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப மனசை ஃபீல் பண்ணி அழறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்டோரியை தொடர்றாங்க, இப்படி என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இப்படி இவன் அலறதை பார்த்த உடனே அல்லாஹ் வந்து சொல்கிறான், இவன் இவ்வளோ தூரம் அலறான், அவனோட நிலைமை எடுத்து சொல்கிறான். அவன்கிட்ட ஒரு நன்மை இல்லை, பாவங்கள் மட்டும்தான் இருக்குது, அதையே அவன் எப்போ கரை சேர்ப்பானோ தெரியல, இதில் ஒன்றோ பாவத்தையும் சுமக்க முடியாதுன்னு சொல்கிறான், நீ என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்குறப்போ இவன் இறங்குற மாதிரி தெரியல. இல்லை இல்லை, நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறான் இந்த பூமியில், நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன், எந்த பாவத்தை எடுத்து நீ அவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படி நிற்கிறான். அப்படி நிற்கும் பொழுது இப்படியே போயிட்டுருக்கு. இவன் கெஞ்சோ அவன் மிஞ்சோ இப்படி போயிட்டே இருக்குது. அவன் கொஞ்சம் கூட இறங்குற மாதிரி தெரியல. இப்போ அல்லாஹ் ரஹ்மான் ரஹீமின் இரக்கம் உள்ளவன் அவன் இறங்கி வரான். அவன் வந்து சொல்கிறான், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இல்லையா, அவன்கிட்ட சொல்கிறான் அல்லாஹ், இர்ஃபா பசரக், உன்னோட பார்வையை கொஞ்சம் நீ உயர்த்தி பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவனுடைய பார்வையை அந்த மனுஷன் உயர்த்தி பார்க்குறாரு. பார்த்த உடனே கோல்டன் சிட்டி, கோல்டன் பேலஸ், தங்க மாளிகை சொர்க்கத்தில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். இது சிட்டி, ஒரு நகரம், ஒரு நகரமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைனா ஒரு சிட்டி தானே, அது எவ்வளோ பெரிய இடம், அது எத்தனை வீடுகள் எத்தனை பில்டிங்ஸ் இருக்கும், அதே இப்படின்னா சொர்க்கத்தில் உள்ளது எப்படி இருக்கும், பெரிய ஒரு நகரத்தில் எக்கச்சக்கமான மாளிகை, முத்து மரகதம், அதோடைய செங்கல் எல்லாம் தங்கத்துலேயும் ரொம்ப விலை உயர்ந்த பொருளான ஆனது, அதோடைய சிமெண்ட் சுண்ணாம்பு எல்லாம் கஸ்தூரியினால் ஆனது. இந்த மாதிரி ரொம்ப உயர்தரமான கட்டிடத்தை எல்லாம் எழுப்பி வச்சுக்கிறான். ரொம்ப அழகாக இருக்குது, அதை பார்த்தா மெய் மறந்துடும், அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே அவன் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவன் அதை அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குதுங்கிறதே மறந்துட்டான். அவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் ஓடிட்டு இருக்குது. அதுக்கிடையில் அதை பார்த்தோன்னே அவன் மற்ற எல்லாத்தையுமே மறந்துட்டு அவன் கேட்குறான், எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குதே, இது யாருக்கு, எந்த நபிக்கோ எந்த சுஹதாக்கோ எந்த சித்திக்கோ நீ கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்டவுடனே அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் சுஹதாக்கள் சித்திக்கின்லாம் நான் வச்சுக்கிறேன், இது வந்து யாருக்குன்னா இதோடைய விலையை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்குறான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னோடனே இந்த மனுஷன் சொல்கிறான், அல்லாஹ் நீ என்னைய வச்சு கிண்டல் பண்ணாத, நீ என்னை கேலி செய்யாத ரஹ்மானே, எங்கிட்ட உள்ள பாவத்தையே இவன் தலையில் எப்படி வச்சு கெட்டலான்னு நான் பார்த்துட்டு நேரத்தில் இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த அழகான ஒரு நகரத்தை என்னால் வாங்க முடியும்னு சொல்கிறியே, எனக்கு எப்படி வாங்க முடியும், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இருக்குது, அல்லாஹ் சொல்கிறான், அப்போ இருக்குது, இந்த உன்னுடைய உனக்கு இந்த பூமியில் அநீதி இழைத்த சகோதரனை நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, இது உனக்கு தான், நீ தாராளமாக இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அவன் சொல்கிறான், இதுதானா, இந்த ஒரு வார்த்தைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கூலி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷத்தில் சிரிக்கிறான். அதை பார்த்தோன்னே இவனை பழிவாங்கிற மூட அவனுக்கு போயாச்சு.
அந்த மனுஷனுக்கு. இவனை பழி வாங்கி நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறப்போ நம்மளுக்கு இவனை பழி வாங்குறதா இப்போ முக்கியம், நமக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல நான் மன்னிச்சிட்டேன், எனக்கு அந்த சொர்க்கத்தை எனக்கு அந்த நகரத்தையே நீ அந்த சிட்டியை அந்த கோல்டன் சிட்டியை நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனுஷன் கேட்குறேன், நான் மன்னிச்சிட்டேன் ரஹ்மான், இவனை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லிடுறான். சொன்ன உடனே அப்போ அவன் சொல்கிறான் நீ அதை எடுத்துக்கோ உனக்கு தான் அப்படின்ட்டு எல்லாம் அவனுடைய வாக்கை அவன் நிறைவேற்றான். இப்போ இவன் சந்தோஷத்தில் அந்த இடத்துக்கு ஓடி போகிறான். அந்த அந்த இடத்த நம்ம அடைஞ்சிடணும், நமக்கு உள்ளது எல்லாம் எழுதி தந்தது நம்ம எப்படியாவது அதை அனுபவிச்சு ஆகணுன்ட்டு அந்த இடத்துக்கு ஓடி போகிறான். போன உடனே அல்லாஹ் சொல்லுவான் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான், நீ மட்டும் தனியாக எங்கே போகிறா? இதோ நீ மன்னிச்சு இல்லையா, இந்த சகோதரனை கையை பிடிச்சி கூட்டிட்டு போ, நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எவ்வளோ ஒரு ஹாப்பி என்டிங், ரொம்ப சந்தோஷமான ஒரு முடிவு. அல்லாஹ் எப்போவுமே இந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சுலுஹை தான் அவன் விரும்புகிறான். அதனால நிச்சயமாக இந்த பூமியில் யாருக்கும் அநீதி இழைச்சிட்டு மறுமையில் நம்ம ஃப்ரீயாக இருந்தலான்ட்டு நம்ம யாருமே நினைக்கக்கூடாது. அநீதிங்கிறது பிற மனுஷங்களை எந்த விதத்துலேயும் அவங்களோட உரிமையை எடுக்கிறதோ அவங்கள காயப்படுத்துகிறதோ எந்த விதத்துலேயுமே சரி கஷ்டப்படுத்தக்கூடாது. அது நமக்கு ரொம்ப 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 நெருக்கமான உறவாக இருந்தாலும் பிறரை கஷ்டப்படுத்தினா நம்ம வந்து அதை நிச்சயமாக என்ன சொல்லணும், அது தப்புங்கிறத நம்ம உணர வைக்கணும். அது நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி, அவங்க தப்பு பிறரை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரிய வரும் பொழுது நம்ம அதை அவங்களுக்கு தப்புங்கிறத நம்ம சுட்டி காட்டி அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். நல்ல விதத்தில் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள திருத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் சரி இந்த பூமியில் பொறுத்தரலாம், ஆனால் மறுமையில் பொறுக்க மாட்டாங்க. இப்போ இந்த பிரதிவாதி மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அந்த வாதி, அதே மாதிரி கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட். அப்போது நவுதுபில்லாஹ், இந்த கம்ப்ளைண்ட் குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் நாளைக்கு அங்கே எப்படி கூனி குறுகி நின்னானோ நவுதுபில்லாஹ் அதே போல் அவங்க நிற்கக்கூடும் இல்லையா, நமக்கு ரொம்ப பிரியமானவங்க. அப்போ அந்த நட்டத்துலேருந்து, அது நிரந்தரமான நட்டம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்போ அந்த நட்டத்துலேருந்து அவங்கள நம்ம காப்பாற்றணும்னா இந்த பூமியில் அவங்க யாராவது கஷ்டப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன செய்யணும், இது தப்புங்கிறத அவங்களுக்கு உணரவாது வைக்கணுமே தவிர நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம உண்மையிலேயே அவங்களுக்கு செய்கிற ஒரு அன்பு, அவங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல காரியம். அது இல்லாமல் அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சமானவங்கன்னு நம்ம விட்டுட்டோம்னா அவங்க இந்த உலகத்தில் வேண்டாம், அற்பமான நிலையில்லாத இந்த உலகத்தில் வேணால் அவங்க வந்து சுயிச்சிருவாங்க. ஆனால் மறுமையில் போனால் கண்டிப்பாக அவங்க யாரை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க கிட்ட போய் ரொம்ப கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் நம்மளையும் யாரும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளும் யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உண்மையிலே மறுமையிலே அமைச்சு கொடுப்பான். ஆமீன். பிஹக்கி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.